ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் பிரணிகா ஃபேமிலி வாக் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பீச்சுக்கு தான் போகிறோம். 1 வீக்காக பார்த்தீங்கன்னா பிரணிகாம்மா வந்து அவங்க டேடி கிட்ட பீச்சுக்கு போகணுன்ட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க டேடியும் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. ஸோ அதனால் போக முடியல. பட்டு சண்டே வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி பிரணிகாம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி வந்து அவரே வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் வந்து பீச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தான் வருவோம். பஸ்ஸில் வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜு ஏறும் போதே வந்து பீச் தெரிஞ்சிடும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. அதை கிட்ட போகிறோம் அப்படின்றப்பே ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா மெட்ரோ போடுறதுனால சுத்தமாக அங்கேருந்து எதுவும் தெரியல. அது கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பீச்சு. உங்கள் யாருக்கெல்லாம் பீச்சுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாஸ்தி வரதுமே வந்து பீச்சாக தான் இருக்கும். நாங்கள் வந்துட்டு நிறைய கண்ணம்பூச்சி அதெல்லாம் விளையாடுவோம். சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலே என்ஜாய்மெண்ட் தான். அதுவும் நிறைய பேர் வந்து நைட்டில் போவாங்க பீச். எனக்கு நைட்டில் போக பிடிக்காது. எனக்கு வந்து இந்த ஈவினிங் டைம் ஒரு 4 o'clock அந்த மாதிரி போனால் ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து நல்லா அழகாக பார்க்கலாம் எல்லாத்தையுமே. அண்ட் பார்த்திங்கன்னா விளையாட ரொம்ப ஜாலியாக இருக்கும். அங்கே நாங்கள் கண்ணை கட்டிட்டு கண்ணாம்பூச்சி விளையாடுவோம், நிறைய விளையாடுவோம். அதே மாதிரி வந்து பால் அடித்து விளையாடுவோம். சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான மெமரிஸ் இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து பிரணிகா பாப்பா வந்து இந்த மாதிரி டைமில் கூப்பிட்டு வரணுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா அப்போ தான் அவளும் வந்து விளையாடுவா. அவளுக்கும் கொஞ்சம் நிறைய பேரை பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் வந்து ஈவினிங் டைம் போகலான்னு தான் சொல்லுவேன். இந்த பீச்சில் பார்த்திங்களா எவ்வளோ கால் தடங்கள் இருக்குன்ட்டு, எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. அது எப்போவுமே யாரெல்லாம் இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான்லாம் வந்து பீச்சுக்கு வந்தோன்னுமே செப்பல் அவுத்துருவேன் அந்த என்ட்ரன்ஸ்லேயே. அங்கேருந்து நடந்து வரத்துக்குள்ளே கிட்ட வரத்துக்குள்ளேயே நிறைய கிளாஸஸ் இருக்கும். காலையே வாசியாக பீச்சுக்கு போய் ஆடலான்னு போனால் கிளாஸ் குத்திடும் காலில். யாரெல்லாம் இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா பிரணிகாம்மா வந்து கீழே நடக்க விட மாட்டோம். ஏன்னா கிளாஸ் பீஸ்லாம் இருக்குன்ட்டு. பட் இந்த வாட்டி வந்து அந்த அம்மா வந்து நானே நடக்க போகிறேன் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நடந்து வந்தாங்க. பட் வந்து நம்மளாலேயே நடக்க முடியாது இந்த மண்ணில். அவள் வந்து செப்பல் போட்டுன்ட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடந்து வந்தாள். மண்ணெல்லாம் அவள் காலில் போடணும், அவன் மண் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாள். அப்புறமேட்டு அவளே ஜாலியாக அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நாங்கள் போனது வந்து கொஞ்சம் பொழுதோடு போனதுனால வந்து அந்த ராட்டம் அந்த லைட்ஸ்லாம் வந்து போடலை. கொஞ்சம் நேரம் பீச்சில் ஆட்டம் போடலான்னு வந்துட்டோம். நானும் பிரணிகா மட்டும் பீச்சில் ஆட்டம் போட்டுகிட்டே இருந்தோம். அவங்க டேடி வந்து கரையிலே இருந்தாங்க. அவருக்கு வந்து இதெல்லாம் பெருசாக இஷ்டம் கிடையாது. ஸோ நாங்கள் 2 பேர் தான் பயங்கரமாக ஆட்டம் போட்டுன்னு வந்தோம். நாங்கள் வந்து பீச்சில் ஆட்டம் போட்டு இவரை வந்து வீடியோ எடுக்க விட்டுட்டோம். இது வந்து ஸ்லோ மோவில் எடுத்தது. எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? பின்னாடி அலை வர்றது எவ்வளோ அழகாக தெரியுதுன்ட்டு. ஸோ எனக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேரம் பீச்சில் ஆட்டம் போட்டதுனால நாங்களும் வந்து அப்படியே பொறுமையாக கிளம்பிட்டோம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இந்த கார் அந்த சுற்றுற மாதிரி ராட்டின மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய பிரணிகா பாப்பா வந்து கொஞ்சம் குட்டி பாப்பான்றதுனால இதில் ஏற்றி விட்டோம். அவள் இதில் விளாட்னாலும் இல்லையோ சின்ன குழந்தைங்களாம் இதிலே பயப்படணும்னு நினச்சா. என் பொண்ணு எதில் ஏற்றி விட்ருக்கா பாருங்கள். இது ஒரே ராட்டினமே போகாதவளை தூக்கி ராட்டினத்தில் ஏற்றி விட்டா. அவள் ஜம்முன்னு தான் உட்காந்துன்னு இருக்கிறா. நான் கூட ஃபஸ்ட்டில் நினச்சேன் பயப்படுவா வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க டேடி கூட போக சொன்னேன். சரி அப்புறமேட்டு அந்த நவே நீங்களும் வாங்க அப்படின்னதுனால நானும் சும்மா ட்ரை பண்ணலாமேன்னு போனேன். ஆனால் அவர் ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டாரு. அவள் எவ்வளோ ஜாலியாக உட்காந்துருக்கான்றதை பாருங்கள். சின்ன குழந்தையாச்சே பயப்படுன்னு நினச்சது என் தப்பாக போச்சு. அவன் தான் பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான் எனக்கு. நானும் சின்ன குழந்தை இருக்கு அந்த ஸ்லோவாக சுற்றுவாருன்னு தான் தைரியமாக ஏறி உக்காஞ்சேன். பார்த்தா அவர் சுற்றுல கேராயிடுச்சு. அப்புறமேட்டு ஆனால் ஜாலியாக தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே பயமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நானுமே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலெல்லாம் நீட்டிகிட்டு விளையாடிட்டு இருந்தோம். நான் இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா 40 rupees சார்ஜ் பண்ணாங்க. 3 பேருக்குமே சேர்த்து தான் சார்ஜ் பண்ணாங்க. நீங்களும் பீச்சுக்கு போனால் இதெல்லாம் ட்ரை பண்ணிங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து அந்த 100 rupees கொடுத்து அந்த பால் போடுறது பிடிக்கும். ரிங் மாதிரி கொடுப்பாங்க ஆக்சுவலாக அது. அண்ட் வந்து பாலுமே வந்து த்ரோ பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாஸை வந்து தட்டணும். அது எல்லா கிளாஸும் விழுந்துருச்சுன்னா வந்து பெரிய டெடிபேர் கொடுப்பாங்க. அதுக்கு ஆசைப்பட்டே நிறைய வாட்டி கட்டி ஏமாந்துருக்கேன். பட் வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் அது வாங்கிடுவேன் கண்டிப்பாக.
போன வாட்டி எங்கள் மம்மி கூட போகும்போது நாங்கள் அந்தமாரி விளாடி என்ன வாங்கினோன்னா ஒரு சின்னதாக ஃப்ளவர் பாட்டு 2 வாங்கினோம். மேட்சிங்காக வயலட் கலர் தான் வாங்கினோம் 2மே. அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரணிகாமாவும் வந்து போட் மேலே ஏறி நின்று ஃபஸ்ட் டைம் அந்த அம்மா போட் பார்க்குறாங்க. ஸோ நாங்களும் போட்டில் இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நல்லா தண்ணியில் ஆட்டம் போடுற வரையும் பிரணிகாமாவுக்கு குளிரே தெரியல. ஆனால் வண்டியில் ஏறி உட்காந்துன்னு குளிருதுன்ட்டு ரொம்ப பண்ணான். அதுக்கப்புறமேட்டு தூங்கிட்டான். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.